கொங்கு பகுதியை குறிவைத்து நடந்தது. இந்த கொங்குல தான் புதுசாக ஏமாறுவாங்க. நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. இந்த முறையில் இரிடியம் ஸ்கேமு, இரிடியத்தை எப்படி சொல்லி மண்டைய கழுவுனாங்க? இரிடியம் ஸ்கேமுக்கு முன்னாடி கொங்குல விஜய் போயிருக்காப்லே, அரசியல் ஸ்கேமுங்கிறீங்க. ஆமாம், அரசியல் ஸ்கேம் தானே அது. அவங்கள மண்டைய கழுவி ஓட்டு வாங்கணும்னா 1000 கோடி சம்பாரிச்சிருந்தாங்க. எதில் இல்லை, நானும் கோல்டில் போட்டேன், ஒன்றும் வரல. கோல்டில் எப்படிங்க வரும்? கோல்டு சில்வர்லாம் இது வேற கணக்கு பிரதர். போட்டிங்கன்னா உடனே சீக்கிரமே வந்துடும். பிட்காயினில் போடுவாங்க, அதை சொல்ல மாட்டாங்க அந்த ரகசியத்தெல்லாம். க்ரூட் ஆயிலில் போடுவாங்க. அப்படி ஒரு பீப்பாக்கி $1 ஏறிச்சுன்னா என்ன ஆச்சுன்னா, அது கொங்கு பெல்ட்டை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த பேராசை பெருநஷ்டத்தில் மாட்டி சீரழிச்சு. ஈமுகோழியில் ஆரம்பிச்சு, ஈமுகோழிக்கு முன்னாடியே அப்புறம் ரமேஷ் கார்ஸ்னு ஒன்று இருக்கு, அப்புறம் காந்த படுக்கைன்னு ஒன்று இருந்துச்சு. அவன்லாம் ஹீரோ ஆகிட்டான். அவன் கோடிக்கணக்கில் இப்போ ஹோட்டல் வச்சிருக்கான். ஜெயிலேருந்து வந்து 100 கோடி ரூபா அப்பயே அடிச்சு. ஆனால் அந்த இரிடியம் ஸ்கேம் முன்னாடியுமே இந்த படத்தில் காட்டும்போது, இந்த சதுரங்கட்டில் காட்டுவாங்க, இந்த அரிசி இருக்குமா? நம்ம ரைஸ் புல்லர் தான் வச்சோன்னா அரிசியே வந்து வரும். அது ஒரு திட்டு வேலை தான். உள்ள காந்தத்தை லைட்டாக சொல்லி வச்சு இழுக்கிற மாதிரி வச்சு அதான் போட்டு மெட்டலில் ரைஸ் செஞ்சு அதை ஒயிட் இதாக்கி மெட்டலில் அரிசி செய்யுது. அதுக்கு வந்து ஒயிட் இதை ரெடி பண்ணி அரிசி மாதிரி ரெடி போடுறது, அதையே சுற்றி வரும். போட்டு சைன்லாம் பயங்கரமாக இருக்கும். பார்த்தோன்னே ஸ்டேட் பேங்க்காரனே ஆஃப் ஆயிடும். நம்மளே இப்படி செக் புக் கூட இப்படி போட்டது இல்லையாடா, யாரா நீங்கள்லாம் அந்த மாதிரி. ஸ்டேட் பேங்க், RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு சக்தி காந்ததாஸ். பார்லிமெண்ட்டே ஒருத்தர் விற்றுருக்காங்க. இந்தியன் பார்லிமெண்ட்டை எம்பியோட ஒருத்தர் விற்றுருக்காங்க. அதை ஒருத்தர் வாங்கியிருக்கான் அந்த காலத்துலலாம் பாருங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி வித்தவன் லூஸ்னா வாங்கின எவ்வளோ பெரிய லூஸாக இருப்பான் பாருங்க. இப்படிலாம் ஏமாறுறவன் ஏங்க. இப்போ ரெட் ஃபோர்ட்டை விற்றுருக்காங்க, தாஜ்மஹாலை ஒருத்தர் விற்றுருக்கான், நம்புவீங்களா? அதை ஒருத்தர் வாங்கியிருக்கான். இந்த மாதிரி லூசு பயல்கள்லாம் இருக்கும்போது இந்த 1 லட்சத்தில் ஏமாற இருக்க மாட்டாங்க கொங்கு பெல்ட்டில். இப்போ இந்த விஜய்க்கெலாம் இவ்வளோ பேர் கூடுறாங்க. அந்த ஜீன்லேயே இருக்குது, ஜெனட்டிக்கலாக இருக்குது. பழைய ஆட்கள் வந்து பல ஈமுகோழியில் ஏமாந்த அவங்களோட வாரிசு தான் இப்போ இவங்க. யார்? விஜயை பார்க்க வந்தாங்க. ரஃபேல்னு ஒரு விமானம், அது இத்து போய் காசு கொடுப்பாங்க. 40 வருஷம் கழிச்சு உடச்சதை அதில் வாட்ச் செஞ்சேன்னு 1.5 லட்ச ரூபாய்க்கு இல்லையா? கும்பிட்ட பயிலுக்கு வாங்கி கட்டலையா? அண்ணாமலை IPS படித்தாலும் அந்த வாட்சை 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கட்டியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ கோமாளியாக இருப்பாங்க. இப்படி கோமாளிகள் இருக்கும்போது அப்புறம் என்ன அவங்களை ஏமாத்துறது? கொங்கு பெல்ட்டு தான் அண்ணாமலை. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் 3 மாதமாக சரி இதை லைட்டாக பேசலாம் இல்லை பேசலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தால், திடீர்னு பார்த்தா 3 மாதமாக ஏதோ இந்த அடுத்த 3 பாலம், இந்த பருவகாலம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது இரிடியம் பருவகாலங்கிற மாதிரி இரிடியம் ஸ்கேம் தலை தூக்கி இருக்கிறது. யாரோ ஒருத்தர் 2 பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தா, செயின் லிங்காக இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க சார். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இதில் ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. ஐ திங்க் வீடியோ பார்த்ததில்ல, யாராவது ஒருத்தராது ஏமாந்துருப்பாங்க. நானும் 1 லட்சம் முதலீடு செய்தேன், ஏமாந்து விட்டேன்னு நிச்சயமாக சொல்லுவாங்க. அதுவும் கொங்கு பகுதியை குறிவைத்து நடந்தது. இந்த கொங்குல தான் புதுசாக ஏமாறுவாங்க. நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. இந்த முறையில் இரிடியம் ஸ்கேமு, இரிடியத்தை எப்படி சொல்லி மண்டைய கழுவுனாங்க? இரிடியம் ஸ்கேமுக்கு முன்னாடி கொங்குல விஜய் போயிருக்காப்லே, அரசியல் ஸ்கேமுங்கிறீங்க. ஆமாம், அரசியல் ஸ்கேம் தானே அது. அவங்கள மண்டைய கழுவி ஓட்டு வாங்கணும்னா 1000 கோடி சம்பாரிச்சிடலாம்ல. எல்லாமே கொங்கு பகுதியை நோக்கி தான் போவாங்க. அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. இப்போ ஈரோடு போயிருக்காப்புல விஜய். எதுக்கு ஏற்கனவே கொங்கு பகுதிக்கு போய் தான் 40 பேர் செத்து போனாங்க. ஏன்னா கொங்கு பகுதி மக்கள் தான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கிடையாது, கூப்பிட்டு செத்தாலும் பரவாயில்ல, அவர் நல்லா இருந்தால் போதும்னு அந்த நல்ல மனம் படைத்தவர்கள். அதே மாதிரி ஈஸியாக 1 லட்சம் பெரிய வாயை பிளந்து ஏமாந்துறவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அதில் இந்த 1 லட்சத்துக்கு 1 கோடி தான் அது. ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு 6 மாதத்துக்கு வேறு ஸ்கேம் போட்டுட்டு தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது வந்து இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணி, இதில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா வாரம் 10,000. MLM மாதிரி சொல்கிறேன். MLM மாதிரி வாரம் 20,000 கொடுப்போம். வாரம் 20,000 இல்லை, மாதம் 20,000. சரி வாரத்துக்கு 10,000, 20 வாரத்தில் கொடுத்துருவோம். 1 லட்சம் போட்டிங்கன்னா 2 லட்சமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மண்டைய கழுவாங்க. ஆமாம், ஒரு 3 மாதத்துக்கு தருவாங்க. வருஷத்துக்கு 3 வாரத்துக்கு ரெகுலராக வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக வருது. 4 பேர் சேர்த்துட்டா கமிஷன் கிடச்சிருமே. சனிக்கிழமை நைட் ஆனால் கிரெடிட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி 4 பேரை சேர்த்து விட்டு நம்ம இன்னொரு 5 லட்ச ரூபா போடலாமேன்னு போடுவான். அதுவும் வரும். 5 லட்சத்துக்கு 50,000 வரும். வாரம் லட்டு மாதிரி வந்துட்டு சனிக்கிழமை. ஆனால் அது ஒரு 3 வாரத்துக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ? 1,500 லட்ச ரூபா வந்துடும். இப்போ போட்டு அந்த 1,5 லட்ச ரூபா வருது. ஏற்கனவே 1 லட்ச ரூபா போட்டதுக்கு 30,000 வந்துருச்சு. 2 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்துருச்சுல 5 லட்ச ரூபா போட்டதுக்கு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்னும் பாதியை பிடிச்சிடலான்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படியே பெரிய மட சொல்லிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போனோடனே உங்களுக்கு அடுத்த வாரத்துலேருந்து கேஷாக வந்து நீங்கள் வாங்கிக்கங்கன்னு வாங்க. அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து கிரெடிட் ஆகணும். பேங்க்கில் லாக் பண்ணிட்டாங்க,
நம்ம இப்போ ஏன்னா நம்ம ஃபண்டு ஃபுல்லாகவே அமெரிக்காவில் இருக்குது, அது வரலை, உள்ளே வரமாட்டேங்குது. இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ட்ரேடிங் பண்ணி லாபம் பார்த்துருக்கோம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அங்கே அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கம்பெனியை ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுவான். அவனுக்கு ஒரு டைம் தெரியும், ஒரு 4 கோடி 5 கோடி இப்போ நம்ம கையில் இருக்குது, எஸ்கேப் 2-3 பேராக பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுட்டு பெங்களூரில் போயிடுவாங்க, செட்டில் ஆகிடுவாங்க, அங்கே போயிருப்பாங்க கொஞ்ச நாள். அப்புறம் அங்கே போய் அவனே மண்டையை கழுவாங்க. இப்படியே வந்து இந்த 5 வருஷமாக 5 கொரோனாவுக்கு முன்னாடியிலேருந்து அந்த ஸ்கேம் போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் ஏமாற ஒரு குடும்பத்தில் ஒருத்தனால ஏமாந்துருப்பான். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு எப்படா பண்ணுறீங்க, ஏற்கனவே பண்ணிட்டு தான் பெரிய பெரிய ஆளாக இல்லை, இவர் பயங்கர எக்ஸ்போர்ட்டுங்க. இவர் வந்து எங்கே நாஸ்டாக்கில் பண்ணுறாரு, இங்கே கிடையாது. அவர் இந்த இதெல்லாம் அவ்வளோலாம் காசு கிடைக்காது, க்ரூட் ஆயிலில் அடிக்கிறாரு பாருங்க, கரெக்டாக தெரியுங்க துல்லியமாக. அவருக்கு ஒரே நாளில் 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிப்பாருங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதுக்காக தான் வராரே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். 10 நாளில் 2 கோடி ரூபா சம்பாதிச்சிடுவார். இப்போ லாஸே வரும் இறங்கும், டக்குன்னு மாற்றிடுவார். ஏன்னா இவர் பயங்கரமான ஆளுங்க. அவர்லாம் எங்கேயோ அமெரிக்காவிலேருந்து இருந்தாருன்னா நேரம் எத்தனை கோடி இப்படி மண்டையை கழுவி 1 லட்சம் 2 லட்சம் போட வச்சு. எதில் இல்லை நானும் கோல்டில் போட்டேன், ஒன்றும் வரல. கோல்டில் எப்படிங்க வரும், கோல்டு சில்வர்லாம் இது வேறு கணக்கு பிரதர். போட்டிங்கன்னா சீக்கிரமே வந்துடும். பிட்காயினில் போடுவாங்க, அதை சொல்ல மாட்டாங்க அந்த ரகசியத்தெல்லாம். க்ரூட் ஆயிலில் போடுவாங்க. அப்படி ஒரு பீப்பாய்க்கு $1 ஏறிச்சுன்னா என்ன ஆச்சுன்னா 10,000 பீப்பா வாங்கணும். அது எவ்வளோன்னா 1.5 கோடி 2 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும். வாங்கினா அடுத்த செகண்ட் 15 லட்ச ரூபா. 1.5 கோடிக்கு 15 லட்சம்னா 15% தான், கம்மி தான். நமக்கு எவ்வளோ லாபம் வருது? அப்படியே அந்த 15 லட்சத்தையும் அப்படியே 10,000 பிரித்தோன்னா 150 பேருக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், வாரத்தில் ஒரு டைம் அடித்தா போதாது. அருமையாக பண்ணுறாருன்னு சொல்லி இப்படி ஏமாற்றி பல குடும்பத்தை நாசமாகிருக்கு. பல குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணன் தங்கச்சியை சேர்த்து விட்டு அடம் பிடிச்சி குடும்பமே 2ஆக போயிருக்கும். நான் சொல்கிறேன் சேர மாட்டியான்னு சொல்லி தங்கச்சி சொல்ல அண்ணன் லூசுத்தனமா வருது, எனக்கு வந்துச்சுன்னு சொல்கிறேன்னு சொல்லி அண்ணனே இழுத்து விட்ரும், அண்ணன் தங்கச்சி இழுத்து விட்ரும், அக்கா தம்பி இழுத்து விட்ரும். இப்படி குடும்பமாக நாசம் போயிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இதில் இந்த ஸ்கேமில் மட்டும் பேராசை பிடிச்சி. அது கொங்கு பெல்ட்டை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த பேராசை பெருநஷ்டத்தில் மாட்டி சிக்கி சீரழிஞ்சிடும். ஈமுகோழியில் ஆரம்பிச்சு ஈமுகோழிக்கு முன்னாடியே அப்புறம் ரமேஷ் கார்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் காந்த படுக்கைன்னு ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் ஹீரோ ஆகிட்டான். அவன் கோடிக்கணக்கில் இப்போ ஹோட்டல் வச்சுருக்கான், ஜெயிலேருந்து வந்து 100 கோடி ரூபா அப்பயே அடித்தான் காந்த படுக்கையில். யார்? பாலா படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க ஹீரோவா. இப்போ வேறு ஒரு ஹேர் டை ஸ்கேமில் இறங்கியிருக்கான், அது டீட்டெயிலாக போகும். நம்ம பெரிய அளவில் இறங்கியிருக்கான் பெருசாக. அதாவது எப்படின்னா இந்த ஹேர் டைன்னு சொல்லி எதுனா ஆர்கானிக் கெமிக்கலே இல்லாததுன்னு சொல்லி கையில் எடுத்து பூசலான்னு சொல்லி ஒரு ஹேர் டை விளம்பரம் பார்த்துட்டு டீட்டெயில் நான் பேசுவேன். பெரிய அமௌண்ட், பல பேர் மண்டையை கழுவுறன்ற வேலை, மண்டையை கலர் அடிச்சு மண்டையை கலட்டுறதே வேறன்ற மாதிரி மண்டைக்கு கலர் அடிச்சே கூடியெல்லாம் சம்பாதிச்சிருக்கா. டீட்டெயில் நம்ம பேசலாம். அவன் காந்தப்படிக்கையில் அடித்து பெரிய அமௌண்ட்டை விட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஹோட்டல் ஆரம்பித்து அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக நடித்து இங்கே தான் இருக்கான். இன்னுமே பண்ண முடியாது, இதை கூட பிடுங்க முடியாது அவனை. ஏன்னா எல்லோரும் எல்லா லெவல்லையும் காசு. கேஸ் நடக்கட்டும், வேறு கம்பெனி வேறு ரூபத்துக்கு போயிடும். இப்படி இப்போ இதில் சம்பாரிச்சவங்க நிறையா பேர் ஒதுங்கி பெங்களூரில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. இல்லை ஹைதராபாத் புனேன்னு அங்கே போயிட்டு ஒரு 10 கோடி 100 கோடி 50 கோடி 20 கோடி அடிச்சிட்டாங்கன்னா ஃபாரினில் செட்டில் ஆயிடுவாங்க, மலேசியாவில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. அங்கே ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிட்டு அங்கே ஒரு கடை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அவங்கள மண்டையை கழுவி அது இதையும் பண்ணிவிட்டு அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. எவன் பிடிக்க போகிறான்? ஸோ இப்போ வந்து என்னன்னா இது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இரிடியம். ஆனால் அந்த இரிடியம் ஸ்கேம் முன்னாடியுமே இந்த படத்தில் காட்டும்போது இந்த சதுரங்கத்தில் காட்டுவாங்க, இந்த அரிசி இருக்குமா? நம்ம ரைஸ் புல்லர் தான் வச்சோன்னா அரிசியே வந்து வரும். அது ஒரு திட்டு வேலை தான். அது உள்ள காந்தத்தை லைட்டாக சொல்லி வச்சு இழுக்கிற மாதிரி வச்சு அதான் போட்டு மெட்டலில் ரைஸ் செஞ்சு அதை ஒயிட் இதாக்கி அரிசி மாதிரி மெட்டலில் அரிசி செய்கிறது, புரியுதா? அரிசி மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு வந்து ஒயிட் இதை ரெடி பண்ணி அரிசி மாதிரி ரெடி போடுறது, அதிலேயே சுற்றி வரும். பார்த்தீங்களா? இதுக்கு சக்தி இருக்குது, இந்த பவர் இருக்குது. இது யார் வாங்குவா? நாசாலையும் இதில் வாங்குவாங்கன்னு சொல்லி நாசாவில் வாங்குறான், நாசமாக போன வாங்குறான்னு சொல்லி டோட்டல் நாசாவில் எதுக்கடா இதை போய் வாங்குறான் வீணாக போனவனுங்களா? இந்த அறிவு கேட்டவங்களுக்கு அது தெரியாது. 1 லட்ச ரூபா போட்டால் 1 கோடி வருதுன்னு. 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்சம் வந்துச்சுன்னா போட மாட்டான். 1 கோடி
அப்போ வாயை பொழந்துட்டு போனால் போதும், 1 லட்சம் தானே. வந்தா 1 கோடி இல்ல, 1 கோடி இல்லை, அது ஆர்பிஐயே சொல்லுது. அது போலி பத்திரம் ரெடி பண்ணிட்டாங்க சார். ஆர்பிஐ, எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பேங்க் ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தரை கூட்டு போயிட்டாங்க. டை எல்லாம் கட்டிட்டு அவன் வருவான். சொல்லுங்கள் என்ன விஷயம், நான் இந்த பிரான்ச்சில் தான் இருக்கேன், நான் வெளியில் சொல்லிடாதீங்க, நம்ம செய்யக்கூடாது. நம்ம நண்பர் சொன்னார் ஒரு 10 லட்ச ரூபா இவங்க செய்கிறாங்க, எனக்கு பண்ணி கொடுங்க சார்னாங்க. சரின்னு தான் நான் பண்ணுறேன், நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பேங்க்குக்கு வந்து தான் எல்லாம் ப்ரொசீஜர் பண்ணணும். நான் வந்து இவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட 100 பேர் 200 பேர் சேர்ந்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 2-3 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்றனால நான் உங்களுக்கு பத்திரத்தை இங்கேயே எடுத்துகிட்டு வந்து தரேன், அதில் அப்படியே கேஷ் வாங்கிட்டு போயிடுவேன். இப்படி கேஷ் வாங்கி, ஏன்னா 100 பேர் வாங்கினா 1 கோடிங்க. இது 1 லட்சம் பேர்கிட்ட ஏமாந்துருப்பாங்க இவ்வளோ. அதைத்தான் தமிழ்நாடு ஃபுல்லாக 1 லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்க. ஒரு பத்திரமே கொடுத்துருவாங்க இவ்வளோ, எஸ்பி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு, இதெல்லாம் ஹாலோகிராம்லாம் போட்டிருப்பாங்க, சைனிங்காக போட்டு, சைன்லாம் பயங்கரமாக இருக்கும். பார்த்தோன்னே ஸ்டேட் பேங்க்காரனே ஆஃப் ஆயிடுவான். நம்மளே இப்படி செக் புக்கு கூட இப்படி போட்டது இல்லையாடா, யாரா நீங்களான்ற மாதிரி. ஸ்டேட் பேங்க், ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு சக்தி காந்ததாஸ் பேரில் கையெழுத்த போட்டு அடிச்சுடுவாங்க. அடித்து இதில் என்னென்னா, அதாவது கோமாளி, இந்த ஏமாளி பயல்கள், கோமாளிகள் இதில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. பார்லிமெண்ட்டே ஒருத்தர் விற்றுருக்காங்க, இந்தியன் பார்லிமெண்ட்டை எம்பியோட ஒருத்தர் விற்றுருக்காங்க. அதை ஒருத்தர் வாங்கியிருக்கான் அந்த காலத்துலன்னா பாருங்கள், 50 வருஷத்துக்கு முன்னாடி. வித்தவன் லூஸ்னா வாங்கின எவ்வளோ பெரிய லூஸாக இருப்பான் பாருங்க. இப்படிலாம் ஏமாறுறவன் ஏகப்பட்ட. ரெட் ஃபோர்ட்டை விற்றுருக்காங்க, தாஜ்மஹாலை ஒருத்தர் விற்றுருக்கான், நம்புவீங்களா? அதை ஒருத்தர் வாங்கியிருக்கான், பத்திரமே போட்டிருக்காங்க. தாஜ்மஹால் எழுதி தரேன் வாங்கிக்கப்பா. ஆமாம், இது பண்ணி எங்கள் பூர்வீக சொத்து தான் அது, எங்கள் தாத்தாவோட தாத்தா. ஆர்டர் வந்துடும், நீங்கள் அட்வான்ஸை கொடுங்க, ஆர்டர் வந்தோடனே உங்களுக்கு மாற்றிக்கலாம், வாங்கினீங்கன்னா நீங்கள் 1 லட்சம் கோடி வித்தரலான்னு சொல்லி. இந்த மாதிரி லூசு பயல்கள்லாம் இருக்கும்போது இந்த 1 லட்சத்தில் ஏமாற இருக்க மாட்டானே கொங்கு பல்கில். இப்போ இந்த விஜய்க்கெலாம் இவ்வளோ பேர் கூடுறாங்க அப்படின்றது அந்த ஜீன்லேயே இருக்குது, ஜெனட்டிக்கலாக இருக்குது. பழைய ஆட்கள் இப்போ வந்து பல ஈமுக்கோழியில் ஏமாந்த அவங்களோட வாரிசு தான் இப்போ இவங்க யார், விஜயை பார்க்க வந்தாங்கல்ல, இப்போ அவங்களோட வாரிசு தான் கொரோனா கிட்ஸ் அடுத்து வருவாங்க. இப்படி தொடர்ந்து காலங்காலமாக ஏமாந்துட்டு இருக்கிறதுனால தான் எல்லாம் கொங்கு பெல்ட்டை நோக்கி போகிறாங்க. அரசியல் தமிழக அரசியலில் மதுரையை மையப்படுத்தி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். கூமுட்டைங்க அதிகமாக இருப்பாங்க, கூட்டம் நிறையா வரும்னு சொல்லி எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அது முடிஞ்சு இப்போ ஃபுல்லாகவே இது கொங்கு பெல்ட். கொங்கு தான். கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், அப்படி சேலம் வரைக்கும், கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும், திருப்பூர். மோடி கேப்சர் பண்ண அப்புறம் திருப்பூர், கோவை அந்த ஏரியா பிஜேபி கொங்கு மண்டலத்தை தனியாக எடுத்துகிட்டு போய் நினச்சேன். ஆமாம் அப்படின்னு அவங்க. எடப்பாடியார் சேலம் அந்த பகுதி. இப்போ நம்ம இவர் விஜய் வந்து இந்த மையப்பகுதி ஆட்டை போடணுன்னு பார்க்குறாப்புல. இப்போ அதனால தான் இப்போ அவங்க கை ஓங்கி இருக்குது. தமிழிசையெல்லாம் காலியாக போச்சு. நயினாரெலாம் ஏன் காலியாகுன்னா இளிச்சவா பகுதியில் போய் தான் நீங்கள் பண்ணணும், நிறையா பேர் ஈர்க்க முடியுன்ற மாதிரியான ஒரு சூழல். எல்லோரும் நம்ம சொல்லலை, அங்கே மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், இந்த நாட்டுடைய வளமே வந்து எங்கன்னா கொங்கு பெல்ட்டில் தான் இருக்குது. டெக்ஸ்டைலில் அவ்வளோ கோடி டர்ன் ஓவர் பண்ணி தர்றாங்க, விவசாயம் எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு அவப்பெயரும் கொங்கு மண்டலத்துக்கு இருக்குது. ஏமாளிகள் அதிகமாக இருக்க ஏமாறனா சார். இப்போ 1 லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்க, ஆளுக்கு 1 லட்சம் பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அசால்ட்டாக அடிச்சிடுவாங்க. போலீஸுக்கு ஒரு 10 கோடி 20 கோடி செலவு பண்ணுவாங்க, கோர்ட்டு கேஸு வக்கீலுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. 80 கோடி அடிச்சிடுவாங்க, 20 கோடி செலவு பண்ணிட்டு. காவல்துறையும் பலமுறை கூவி சொல்கிறாங்களே சார், இது மாதிரி ஒரு ஸ்கேம் போகுது, ஏமாறாதீங்க. இப்போ இரிடியம் முடிஞ்சு போச்சு, இப்போ அடுத்து என்ன தோரியமா, யுரேனியம், எதையாவது. இப்போ யுரேனியம் இதில் தான் வந்து என்ன ஏதாவது ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறாங்க, ஏவுகணை செய்கிறதுக்கான வெப்பன் அப்படின்னு ஏமாத்தா கூட ஏமாத்துறாங்க. ஆமாம், இந்த இத்து போன பழைய அண்ணாச்சி கடையில் போட்ட ஒரு கப்பலை உடைச்சாங்க, ரஃபேல்னு ஒரு விமானம். அது இப்போ இத்து போய் காசு கொடுத்து வாங்கி 40 வருஷம் கழிச்சு உடைச்சதா, அதில் வாட்ச் செஞ்சேன்னு 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கலையா, கும்பிட்ட பயிலுக்கு வாங்கி கட்டலையா? அது பெட்டா தேசபக்தி டே. அது அந்த ஃப்ளைட்டே வந்து செஞ்சது நம்ம ஃப்ளைட்டு கிடையாதா, நம்ம வாடகைக்கு வாங்கி ஓட்டணும். அது பிரான்ஸோடது ரஃபேல். அதை வந்து தேசபக்தின்னு அதில் இருந்த இரும்பை எடுத்து செஞ்சதுன்னு சொல்லி வாட்ச், சாதாரண வாட்ச், HMD வாட்ச் மாதிரி ஒரு 1000 ரூபாய்க்கு செஞ்சுவிட்டு 4 லட்சத்துக்கு வித்தாங்க பாருங்க தேசபக்தின்னு. தேசபக்தின்றது இப்போ திருடனுடைய கடைசி புகலிடம். இதுதான் அதான் வார்த்தையே, அதுதான் தேசபக்தி தான் திருடனோட ஆயுதம். இதை பெரியார் சொல்லுவார். அந்த மாதிரி திருட முட்டாள் எல்லாத்துக்கும் தேசபக்தி தான் ஆயுதமாக பயன்படுத்தாங்க. அந்த ரஃபேல் வாட்சின்னு சொல்லி விற்றாங்க.
அண்ணாமலை ஐபிஎஸ் படித்தாலும் அந்த வாட்சை 4 லட்ச ரூபாய் வாங்கி கட்டியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ கோமாளியாக இருப்பாங்க பாருங்க. அந்த ஃப்ளைட் இந்தியாவில் செஞ்ச ஃப்ளைட்டு HAL செஞ்சது ஃபஸ்ட்டு செஞ்ச ஃப்ளைட்டு தேசபக்தனான அதுலேருந்து இரும்பு எடுத்து செஞ்சதுன்னு போட்டாலும் பரவாயில்ல. அது ரஃபேல்ன்றது ஃப்ரெஞ்சுக்காரனும் இஸ்ரேல்காரனும் பார்ட்னர்ஷிப்பில் போட்டது. டசால்ட் அண்ட் கோன்னு சொல்லி ஒரு கம்பெனி, அவனோடது தான் ரஃபேல். இப்படி கோமாளிகள் இருக்கும்போது அப்புறம் என்ன அவங்கள ஏமாத்துறது? கொங்கு பெல்ட்டு தான் அண்ணாமலை. ஊரை அடித்து உலையில் போட்டாலும் அண்ணாமலையே ஒரு இடத்துல ஏமாந்துருக்காப்புல இல்லை, இது தேசபக்தின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் அங்கே ஏமாந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த இரிடியம். இப்போ புதுசாக வேறு என்ன சார் எதுவும் ஸ்கேம் கொங்கு பயிரில் தொடங்க புதுசு வருவாங்க, இனிமேல் கண்டுபிடிச்சி வருவாங்க, ரிசர்ச் பண்ணிப்பாங்க ரூம் போட்டு வந்து தான் அவங்கள ஏமாத்துவாங்க. சதுரங்க வேட்டை இப்போ அந்த படம்லாம் வந்து சதுர வேட்டை இல்லை, பல படங்களில் வந்து கூட திருந்த மாட்டாங்க. அது ஏன்னா இப்போ அதில் காமிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு மறுபடியும் பண்ணுறாங்க, அதே பண்ணுற மாதிரியே இருக்கு. ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கு. மண்ணுளி பாம்பை இப்போ ஒழிச்சிட்டாங்க, இப்போ இரிடியமில் இறங்கினாங்க, இப்போ திருப்பி இரிடியத்தில் இறங்கிங்க. நாசா தான் இவங்க எதை இருந்தாலும் BBC நாசா வேர்ல்டு வைட், அதாவது ஃபாரின் பிபிசியில் நியூஸ் போட்டிருக்காங்க இதை பற்றி. நாசா வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நாசப்படுத்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த மெட்டீரியலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதை நாளைக்கு வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பல கோடி ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு அதில் ஒரு உருட்டுகள் கிளம்பி இருக்கிறது. வேறு ஏதாவது உங்களுக்கு நினைவு இருந்து இப்போ சொன்னீங்களே சார், அந்த ஒரு படுக்கை என்னது சார், ஏதோ ஸ்கேம் காந்த படுக்கை அப்படின்னு சார், அதில் படுத்தா உடம்பு வலி வராதுன்னு சொல்லி விற்றுட்டாங்க. காந்த சாதாரண 5000 பெட்டை 15,000 20,000க்கு. அந்த காலத்தில் 1500 தான் வராது. அங்கங்கே சின்ன காந்த இந்த மைக் இருக்குல்ல, இந்த அளவுக்கு காந்த மேக்னெட் இருக்குல்ல, எடுத்து அங்கங்கே வச்சு தச்சு விட்ருவாங்க. அதில் வந்து மெட்டலை காட்டுவான் ஒட்டும். இது என்ன ஆகுன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த பாகங்கள்லாம் போய் இந்த ரத்த ஓட்டத்தை ஃப்ரீயாக்கும் நைட்டு படுத்திங்கன்னான்னு சொல்லி விற்றாங்க. இதை சொல்லி விற்று பல ஆயிரம் கோடி சம்பாரித்து அவன் கைதும் செய்யப்பட்டு இப்போ நடிகன், பெரிய நடிகன். அதான் நான் அப்புறம் பேசலாம்னு சொன்னேன் டீட்டெயிலாக. ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்வெஸ்ட் இந்த இரிடியம் ஸ்கேமில் ஏமாந்தவங்க 1-2 பேர் இல்லை, லட்சக்கணக்காக ஏமாந்துருக்காங்க. ஒருத்தர் 1 லட்சம் வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் ஏமாந்துருக்காங்க. போலீஸும் கிட்டத்தட்ட ஒரு 60 பேரை பிடிச்சிக்கிறாங்க. பிடிக்க அப்படியே நூல் பிடிச்சி போன கதையாக சென்னையில் தோணுனா கன்னியாகுமரி வரைக்கும் போவாங்க போல இருக்கு. அவ்வளோ பேரை பிடிச்சிட்ருக்காங்க. பல வீடியோக்கள் போட்டாலும் மக்கள் மீண்டும் ஏமாறுறாங்க. ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆக முடியாது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா. 1 லட்ச ரூபா கொடுத்தா எந்த கேனப்பை உனக்கு 1 கோடி ரூபா தருவான்? பேராசைப்பட்டேன்னா தெருவுக்கு தான் போகணுன்றது பல இதில் சொல்லியும் எவனும் கேட்கறது இல்லை. இருந்தாலும் நம்மளோட கடமையும் கூட, யாராவது எப்படி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஏமாந்தப்பட்டவர்களின் சார்பாக நம்ம பேடியாக பேசியிருக்கோம் சார். நேரம் கொடுத்தது என்னன்னா ஒரே விஷயந்தான், உனக்கு அதீதமாக லாபம் வருது இல்லை ஓசி, புரியுதா? இன்னும் எவன் வந்தாலும் உன்னை ஏமாற்ற போகிறான்னு அர்த்தம். இந்த உலகத்தில் எவனும் யாருக்கும் எதையும் ஓசியாக தரமாட்டான். அவன் ஒருத்தர் ஓசின்னு சொல்லியோ டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி உங்களை அணுகிறானோ, இல்லை உங்களுக்கு வந்து அதீத லாபம் வருதுன்னு ஒருத்தர் சொல்கிறானோ, அவன் ஃப்ராடு நாயின்னு சொல்லி முதல்ல செருப்பால் அடித்து அவனை துரத்தி விட்டுருணும். உங்களை ஏன் இலவசங்கிற மாதிரி சொல்கிறது? இலவசம் 1 ரூபா போட்டிங்கன்னா 2 ரூபா வருது, 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னா முதல்ல அந்த நாயை செருப்பால் அடித்து துரத்திடுங்க, வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் தெருவுக்கு வந்து நடுரோட்டுக்கு வந்துடுவீங்கன்றதை நம்ம சொல்ல வேண்டியது. எச்சரிக்கும் உமாபதி கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி வீடியோ முடிச்சல சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.